எவ்வளோ பெரிய பொசிஷன் வந்து ஒரு நாள்லயே எத்தனையோ பேர் ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்காங்க இல்லையா? இப்படித்தான். ஆனால் நம்ம தேவன்கிட்ட என்ன சொல்லணும்? அப்பா, இந்த ஞானத்தை கொடுத்தது நீங்க தான், இந்த வெற்றியை கொடுத்தது நீங்க தான், உங்களுடைய நாமமே மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ யாராவது எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினீங்க கேட்டால் கூட ஏசப்பா கொடுத்த ஞானத்துல வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும்னா என்னைக்குமே நம்ம மேலே உயர்வுல இருக்கலாம். அப்படி இல்லை பெருமை வந்துருச்சு நான் தான்னா நம்மளே நினச்சிக்க வேண்டியதான், அடுத்து நம்மளை தேவன் தள்ளி விட்டுருவாருன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பேசவும் கூடாது, மனசுல நினைக்க கூடாது. புரியுதா? தாவீதும் கூட ஒவ்வொரு நிறைய யுத்தங்கள் போயிருக்காரு. ஆனா ஒவ்வொரு யுத்தமும் பண்ணும் போது என்னதான் செய்வாரு? தேவன்கிட்ட முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணி நான் எப்படி யுத்தம் செய்யணும்பா அப்படி கேட்டுதான் ஒவ்வொரு யுத்தமும் வேற வேற மாதிரி பண்ண சொல்வாரு. ஒன்னு இங்கிட்டு இருந்து போ, ஒன்னு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீ போய் ஒளிஞ்சிரு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா கைட் பண்ணுவாரு. நான் பெரிய ராஜா, நான் எதுக்கு தேவன்கிட்ட போய் கேட்கணும் அப்படிலாம் இருக்க மாட்டார். எல்லாத்தையுமே கேட்பாரு. அதே போல நம்மளும் ஒண்ணு என்னதான் செய்யணும்? படிக்கிற காரியம், அடுத்து நான் என்ன படிக்கணும், எப்படி என் லைஃப்ல இருக்கணும், என்ன மாதிரி வேலைக்கு போகணும், எல்லாமே தேவன்கிட்ட கேட்டு செய்யும் போது அவர் நம்மளை என்னைக்குமே மேன்மையா வச்சிருப்பார். புரியுதா?